Praise the Lord, sister. Praise the Lord. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். அன்பு தெய்வமே இறைவா, அப்பா, இந்த இரவு ஜெப கூடுகையை உம்முடைய திரு சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்நாளிலும் உடனிருந்து எங்களை வழிநடத்துகின்ற தெய்வமே, ஏதோ இந்த வேளையிலும் உம்முடைய திருப்பாதம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் கண்ணோக்கி எங்களுக்கு தெய்வீக ஆலோசனைகளை கொடுத்து ஆலோசனையின் கர்த்தராக நல்ல ஆயனாய் இருந்து எங்களை வேலையில் வழிநடத்தும்படி காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். தேவரீர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக. உம்முடைய தெய்வீக ஆசி நாங்கள் ஏதோ இந்த வேலையிலும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி காய் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம். தேவையானது ஒன்றே, மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டது போல உம் திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாங்களும் நல்ல பங்கை நாங்கள் இவ்வேளையிலே தேர்ந்து கொள்ளும்படி காய் எங்களையே அர்ப்பணம் செய்கின்றோம். அப்பா, இதோ இந்த வேலையிலும் கூட உம்மை மகிமைப்படுத்தி அப்பா, இந்த மகிமையின் வழியாக நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொண்டு வாழ நம்மையே ஒப்பு கொடுப்போம். இந்த வேலையிலும் கூட ஏதோ ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி காய் ஏதோ இந்த பாடலின் வழியாக அவரை துதித்து அவரை ஆராதித்து அவருக்கு நன்றி சொல்லி நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாழ்கிற வார்த்தைகளை நாம் தியானிக்க நம்மையே கையளிப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே அந்த துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே அந்த மனவாளரே, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா. திக்கும் கலத்திற்கும் பாத்திரரே, தூயவரே அந்த துணையாளரே, மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே என் மனவாளரே. இந்த நாமம் அறிந்த என்னை, மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே. உயர்த்திய சகல நிலைகளிலும் நீர் மகிழ்ந்து ஆண்டவர். இந்த பாத்திர நீர் அல்லவோ என்று சொல்லி, கணத்திற்கு பாத்திர நீர் அல்லவோ என்று சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போம். நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே. உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே. உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திர நீரல்லவோ, இங்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா. உதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே,
துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மனவாள. ஆண்டவரே, எந்த கால்கள் சரிக்கிடும் போது விரைந்து தாழ்த்துவதும் கிருபை ஆண்டவரே. உடைய சிறைகளிலே அடைக்கலம் தந்து அப்பா எங்களை காத்து வழி நடத்துகின்ற தெய்வமே, இந்த நாளிலும் கூட அப்பா உடைய பாதம் அவனா மட்டுமே சரிக்கிடும் போது விரைந்து தாழ்ந்த கிருபை உமது சிறகுகளே அடைக்கலமையா. எந்த கால்கள் சரிக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்த தாமரமே அடைக்கலமே ஆதாரமே. மறைவிடமே எந்த தாமரமே அடைக்கலமே ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. திக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆண்டவரே, ஆராதனை உமக்கே செலுத்துகின்றோம். ஏதோ உயிர் தெளிந்த ஆண்டவர், ஏதோ இந்த மண்ணுலக வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன? உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய திரு பாதத்தில் அமர்கின்ற பொழுது கடவுள் நமக்கு தெய்வீக ஆலோசனையை கொடுக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மனிதனாய் நாம் உயிர் பெற்று எழுகின்ற பொழுது கடவுள் நம் வாழ்வில் சொல்லக்கூடியது எடுத்து வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 வசனம் 9. திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். ஆமென். ஆமென். எதிர்கொண்டு வாழ்த்தினார். வாழ்வின் நிலைகளிலே நாம் ஒரு இல்லத்திற்கு நாம் செல்கின்ற பொழுது அவர்களை நாம் எவ்விதமாய் வாழ்த்துகின்றோம்? ஒரு இல்லத்திற்கு நாம் செல்கின்ற பொழுது அங்கு நாம் என்ன செல்கின்றோம்? நாம ஒரு பிரைஸ் லார்ட் சொல்றோம். அந்த காலத்தில் நாம் செல்கின்ற பொழுது இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக. ஒரு இல்லம் நாம் செல்கின்ற பொழுது அந்த இடத்திலே அமைதி தரும்படிக்காய் நாம என்ன செய்ய வேண்டும்? ஒரு வாழ்த்துதல். அதனால்தான் கடவுள் சீடர்களை சந்தித்த பொழுது சொல்கின்றார், அவர்களை வாழ்த்துகின்றார். அப்ப நாம் ஒருவரை பார்க்கின்ற பொழுது நாம் எவ்விதமாய் அந்த வாழ்த்தக்கூடிய மனநிலை நமக்குள் காணப்படுகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவதாய் நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, நீ மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களை என்ன செய்யுங்கள்? அவர்களை வாழ்த்துங்கள். அப்ப அந்த வாழ்த்துதல் ஒரு மனிதன் மத்தியில் என்ன இருக்குது? கசப்புகள் நீங்கும், கண்ணீர் கொண்ட சூழ்நிலை மாறும், வாழ்வின் நிலைப்பாடுகளிலே ஒரு புதியதொரு அத்தியாயம் தொடங்கப்படும். வாழ்த்துதலின் வழியாய்
அப்ப அந்த வாழ்த்துதல் கடவுள் நம்ம என்ன செய்கின்றார் இன்றைய நாளிலே மற்றவர்களை வாழ்த்தும்படிக்காய் மகிழ்ந்து கலிகோரு பாட்டு பாடுவோம்ல, மகிழ்ந்து கலிகோரு மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியங்கள் செய்திடுவார். அப்ப மகிழ்ந்து கலிகூறு மற்றவர்களை குறித்து அவர்களை வாழ்த்துகின்ற பொழுது அவங்க உள்ள மகிழ்ச்சியில இருப்ப அவங்க உடனே என்ன செய்வாங்க, நம்மிடத்தில் ஆர்வத்தோடு தாகத்தோடு பேசுவார்கள், நம்மை விசாரிப்பார்கள் பல நிலைகளிலும். அப்ப ஒருவரோடு ஒருவர் நாம் பேசுகின்ற பொழுது பல நிலைகளில் இருக்கக்கூடிய கசப்புகள் எல்லாம் வெளியேறும், பயம் நீங்கும். எல்லா நிலைப்பாடுகளிலுமே அந்த தெய்வீக ஆசியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இரண்டாவதாய் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து நீங்கள் அஞ்சாதீர்கள். அப்படியே 10வது வசனம் வாசிங்க, 28:10. அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆமென். கடவுள் கொடுக்கக்கூடிய இரண்டாவது ஆலோசனை அஞ்சாதீர்கள். வாழ்வின் பல நிலைகளிலே நாம் என்ன செய்கின்றோம், ஒவ்வொரு காரியங்களை குறித்து அஞ்சி கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த நாளிலே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன, நீ அஞ்சாதே. வாழ்வின் நிலைகளிலே எதை குறிச்சும் நீ பயப்படாதே. வேதத்தில் பார்க்கின்றோம், என்ன 365 வாட்டி நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம். அப்ப நாம எப்படி அந்த அஞ்சாத வாழ்க்கை நமக்குள் இருக்கிறது? எதை குறிச்சும் ஒரு விஷயம் ஒரு காதுல விழுந்த உடனே மனுஷன் என்ன பண்றோம், பயப்படுறோம். ஆனால் கடவுள் என்ன செய்கின்றார், அஞ்சாதீர்கள், நீங்கள் அஞ்சாதீர்கள். அப்ப கடவுளோடு நம்ம பயணிக்கின்ற பொழுது அப்ப அஞ்சாத வாழ்வு நமக்குள் இருக்கும். அன்னைக்கு எலியா பாருங்க 450 தீர்க்க தரிசிகளை கொன்றளித்தார். ஆனால் என்ன, அந்த 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 அரசியோட வார்த்தையை கேட்டு அப்படியே அஞ்சு நடுங்கி போய் அப்படியே சூரியச்சேரியில போயிட்டு அப்படியே என்ன பயந்தார். ஏன்னா அவன் என்ன சொன்னா, நாளைக்குள்ள உயிர் எடுக்கிறேன்னு சொல்லி. ஆனால் கடவுள் விட்டாரா? கடவுள் என்ன செய்தார், அங்கு காகத்தை அனுப்பி அவருக்கு உயிரை அங்கு உணவு கொடுத்து தண்ணீரை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துகின்ற தெய்வம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில பல நிலைகளிலே நாமளும் என்ன செய்கிறோம், அப்படியே அஞ்சு நடுங்கக்கூடியவராய் இருக்கிறோம். அப்ப உயிர் தெழுந்த ஆண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன, நீ அஞ்சாதே. என்னது, எந்த சூழ்நிலை கண்டு உனக்கு எதிராய் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு நீ அஞ்சாதே. ஆண்டவர் இயேசு அப்படியே அந்த அறைக்குள்ள உள் பிரவேசித்த பொழுது அவர்கள் அஞ்சினார்கள் சீடர்கள். அப்ப என்ன சொல்றாரு, எப்பா நான் தான்ப்பா, இந்த என் கையை பாரு, என்னது என் விழாவை பாரு, என் கால்களை பார் என்று சொல்லி என்னை தொட்டு பாருங்கள், என்ன நான் தான் அப்படி என்று சொன்னார். ஏன்னா அவர்கள் அஞ்சினார்கள், இவர்களை கண்டு அஞ்சினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன, நீ அஞ்சாதே, நான் உன்னோடு இருப்பேன், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் என்ன செய்கின்றோம், இந்த உலகத்தை பார்த்து உலக செயல்களை பார்த்து நாம என்ன செய்கின்றோம், அஞ்சி நடுங்குகின்றோம். ஏன், கடவுள் உன்னோடு இருக்கின்ற பொழுது உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். வேணா திருப்பாடல் 118:6 எப்பயுமே உங்க இதயத்திலே இருக்கணும். எடுத்து வாசிங்களே, திருப்பாடல் 118:6. ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? என் பக்கம் இருக்கின்ற பொழுது என்ன, யார் என்னங்க செய்ய முடியும், மனிதர் என்ன செய்ய முடியும்? அப்ப இந்த வார்த்தை எப்பொழுதுமே உங்களுக்கு இதயத்துக்குள்ள இருக்கணும். எது உங்களை என்ன செய்ய முடியும்? ஏன், இந்த உலக போக்கிலே இந்த உடலுக்கு எதிராய் பல நிலைகள் வரலாம். என்ன, நீங்க சந்திக்கக்கூடிய நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களா இருக்கலாம், அன்றாட நிகழ்வுகளா இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் என்ன, கடவுள் என் பக்கம் இருக்கின்ற பொழுது, அவர் என் சார்பில் இருக்கின்ற பொழுது எது என்ன, அதுக்கு என்ன இல்ல, சக்தி இல்ல. ஏன், கடவுள் என் பக்கம் இருக்கின்றார், கடவுள் என்னோடு இருக்கின்றார், எனக்குள் வாசம் செய்கிறார். அறிக்கை செய்யுங்க. என்ன செய்யுங்க, நீங்கள் அறிக்கை செய்யுங்க. நீங்க அறிக்கை செய்யாத காரணத்தினால் அப்ப அது என்ன பண்ணும், அது என்ன இருக்கும், என்ன, அது நமக்கு மேல அது நிக்கும். நம்ம அறிக்கை செய்கிறப்ப அது கீழே போயிடும். அவ்வளவுதான். என்னாரும் நாம கடவுளுடைய நாமத்தை அறிக்கை செய்யாத வரை
நீங்கள் பலவீனப்பட்டவர்கள். கடவுளுடைய நாமத்தை அறிக்கை செய்த பிறகு நீங்கள் பலவீனப்பட்டவர்கள் அல்ல. கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் வாசித்த பிறகு நீங்கள் பலவீனப்பட்டவர்கள் அல்ல. கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்ட பிறகு நீங்கள் பலவீனப்பட்டவர்கள் அல்ல. கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் சொன்ன பிறகு பலவீனப்பட்டவர்கள் அல்ல. ஏன்? எல்லா ஆற்றல் உண்டு. அவருடைய நாமத்திற்கு ஆற்றல், அவருடைய வார்த்தைக்கு ஆற்றல், ஆவியானவருக்கு ஆற்றல், இதெல்லாம் உங்களுக்குள் இருக்கின்ற பொழுது அப்ப நீங்க ஏன் அஞ்ச வேண்டும்? ஐயா, நீ ஜெபிக்கிறாய் என்றால் நீ எதை குறித்து அஞ்ச வேண்டும்? ஆவியானவர் எனக்குள் இருக்கின்றார். அப்படி என்றால் அந்த ஆவி உனக்குள் இருந்தது என்றால் நீ அஞ்ச தேவையில்லை. இது அருமையாக ரோமேயர் எழுதிய திருமுகம் 8:11 சொல்லும். எடுத்து வாசிங்க. ரோமேயர் 8:11. மேலும் இறந்தோரிடமிருந்து இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால், இறந்தோரிடமிருந்து கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆமென். உயிர் பெற செய்வார். பாத்தீங்களா? உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள்ள என்ன இருக்குங்க? குடிகொண்டிருக்கும். பழைய ஏற்பாட்டுல இருக்கும். எகிப்திலிருந்து என்னது? உங்களை வெளிக்கொணர்ந்து வந்த ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும். அப்ப இந்த புதிய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுந்தவருடைய ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் உங்களை எந்த காரியத்தை கொண்டும் உங்களை பயமுறுத்தாது. உங்களை எதுவும் என்ன பண்ணாது? பயமுறுத்தாது. ஏன்? உயிர்த்தெழுந்தவருடைய தெய்வீக அபிஷேகத்தை என்ன நாம் இந்த வருஷத்துல பெற்றிருக்கின்றோம். இந்த தவக்காலத்தின் வழியாய் நமக்கு அது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? உணர்ந்தவர்களாய் இருக்கின்றோம். ஏன்? நமக்குள்ள இருக்கிற ஆவி அது என்ன இருக்குது? அது மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு அபிஷேகமா இருக்குது. ஏன்? நம்ம நார்மலா இருக்கிறோம், குளிச்சுட்டு வந்தோம்னா என்ன சொல்றோம்? எப்பா இப்பதான்ப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்கிறோம். என்னது? குளிச்சுட்டு வந்தோம்னா இப்பதான்ப்பா டயர்டு இல்லைங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே உடம்பு தாங்க. அதே உடம்ப தேய்ச்சி குளிச்சு அப்படி ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தோடனே ஒரு பிரிஸ்கா இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, அதே போலதான் இந்த அபிஷேகத்தின் ஆவி என்ன பண்ணிட்டே இருக்கணும்? அந்த ஆவி நமக்குள்ள இருக்குது. என்றென்றும் தங்கும்படி கடவுள் ஆவியான நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த ஆவி எப்படி இருக்கணும்? அப்படியே அபிஷேகத்தோடு அனலாய் அக்னியாய் அப்ப இருக்கிறப்ப அப்ப என்ன இருக்கு? ஒரு உற்சாகம் நமக்குள்ள இருக்கும். தூங்கிட்டு இருக்காதப்பா, மூஞ்ச கழுவிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஏன்? அப்பதான் ஒரு தெளிவு. அதே போலதான் ஆவியானவர், உயிர்த்தெழுந்த ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். அதை நீ உணர்ந்து அனுதினமும் என்ன செய்து கொண்டு இருக்க வேண்டும்? அந்த அபிஷேகத்தோடு நாம் பயணிக்கின்ற பொழுது நீங்கள் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அவ ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? உங்களை எல்லா நிலைகளிலுமே அருமையான முறையில உங்களை வழி நடத்துவார். மூன்றாவதாய் கடவுள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன? உங்களுக்கு அமைதியை கடவுள் தருகிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20:19 ஆண்டவர் இயேசு சீடர்கள் நடுவே தோன்றி என்ன சொல்றாரு? உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்க. ஆனா எடுத்து வாசிங்க. யோவான் 20:19. அன்று முதல் நாள் அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று கூறினார். ஆமென். அப்ப கடவுள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உங்களுக்கு அமைதி. ஐயா, இந்த மண்ணுலக வாழ்க்கையில இது கிடைக்காம தாங்க அவன் என்ன பண்றான்? எல்லாமே இருக்குது. என்ன இருக்கும்? பணம், பொருள் எல்லாமே இருக்குது. ஆனா என்ன இல்ல? ஒரு காரியம் வந்துச்சுன்னா அமைதி இல்ல. ஏங்க டென்ஷனா இருக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு செய்தி, ஏதோ ஒரு செய்தி, ஏதோ ஒண்ணு கேட்கிறப்ப நம்ம என்ன இருக்குது? அந்த அமைதியை மனுஷன் என்ன பண்ணிடுறான்னா இழந்துடுறான். ஆனா நீங்க வார்த்தையோட இருந்தீங்கன்னா என்ன இருந்தாலும் என்ன இருக்குது? இயேசு என்னோடு. ஏன்னா அவர் ஒரு வார்த்தையை சொல்கின்ற பொழுது அது என்ன கடல் அலை அப்படியே கொந்தளித்தாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னா கடல் அலை என்னாச்சு? அப்படியே அமைதியாச்சு இல்ல? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா, இயேசு உன்னோடு இருக்கின்ற பொழுது நீ இறைவார்த்தை இப்ப கேட்கறன்னா அந்த இறைவார்த்தை யார் என்ன பண்ணுவாரு? இயேசு உனக்கு சொல்லுவா. உன் வாழ்க்கையில என்ன அப்படியே அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படியே உன்னை ஆட்டி படைக்குதோ, நீ ஒரு நோயை பார்த்து நீ பயப்படலாம், ஒரு கடன் பிரச்சனையை பார்த்து பயப்படலாம், ஒரு தேவையை பார்த்து பயப்படலாம். ஐயோ ரிசல்ட் வரப்போகுது, என்ன இருக்க போகுது, என் பிள்ளை எவ்வளவு மார்க் வாங்கிருக்க போகுது, ஏதோ ஒண்ணு உன் அமைதியை அப்படியே சீர்குலைக்கும். ஆண்டவர் கொடுக்கறது என்ன விருப்பமோ அவ்வளவுதான். இன்னைக்கு சிபிஎஸ்சி 10th ரிசல்ட் வந்திருக்குது.
என்ன நீங்க அதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆகி அது ஆல்ரெடி ரிசல்ட் ஆயிடுச்சு, எல்லாமே முடிவாயிடுச்சு, அது ரிசல்ட் வரப்போகுது, அதுல நம்ம டென்ஷன் ஆகி இருக்கு என்ன ஆக போகுது? இருக்கிறதாங்க வரப்போகுது. கடவுள் எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறா, நீ ஆண்டவரோடு இணைந்திருக்கிறாய் என்றால் கடவுள் எல்லா விஷயமும் என்ன பண்ணுவாரு? எல்லா நன்மைக்கு எதுவாய் தான் கொடுத்திருப்பார். நீங்க அதை குறிச்சு தேவையில்லாம நம்ம என்ன பண்றோம்? நம்மளே தேவையில்லாம அமைதி இழந்து போயிடும். அமைதி இழந்து போயிடும். நீ அமைதி இழக்கூடாது. ஏன்? நீ ஆண்டவரோடு இணைந்திருந்தால் அமைதி இழக்க தேவையே இல்லை. ஏன்? உலகம் தர முடியாத அமைதியை கடவுள் எனக்கு தர்றன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு வரணும். யோவான் 14:27 வாசிக்கிறோம்ல, என்ன? என்னுடைய அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன். அப்ப தந்திருக்கிறார். அப்படின்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதே தான் என்ன பண்ணாரு அன்னைக்கு சீடர்களுக்கு, உங்களுக்கு அமைதி உரித்தாக. அப்ப இன்னைக்கு என்னை பார்த்து சொல்றாரு அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? நாம இந்த வார்த்தையை நமதாக்கி கொள்ளணும். எப்பயுமே அந்த வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? தனதாக்கி கொள்ளணும். இதுதான் ரோமேயர் 4:24 இருக்கும். எடுத்து வாசிங்களேன். ரோமேயர் 4:24. நம்மையும் குறிக்கின்றது, நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். ஆமென். ஆமென். பாத்தீங்களா? நம்மையும் குறிக்கிறது. அன்னைக்கு ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இன்று என்ன பண்ணுது? நம்மை குறிக்கிறது. அப்ப அன்னைக்கு சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை இன்று நம்மை குறிக்கிறது. அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு எனக்கு கடவுள் அமைதி கொடுக்கின்றார். என்ன இருக்குது? ஏன் ஒரு தாய் இருக்கிறது என்றால், ஒரு குழந்தைக்கு ஒண்ணு உடம்பு சரியில்லைன்னா அம்மா அமைதியா தூங்குமா? நினைச்சு பாருங்களேன். ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபீவர், ஹை ஃபீவர் இருக்கு அப்படின்னா மாத்திரை கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி எந்த தாயாச்சும் நல்லா போய் தூங்கிட்டு காலைல ஏந்திரிக்குமா? கொரட்டை விட்டு ஏந்திரிக்குமா? உடனே என்ன இருக்கும்? ஒரு மணி நேரம் கழிச்சு போயிட்டு ஒரு வாட்டி அப்படியே உடம்பு என்ன பண்ணும்? அப்படியே தொட்டு பார்க்கும், கழுத்தை தொட்டு பார்க்கும், முதுகுல தொட்டு பார்க்கும், கண்ணத்துல வச்சு பார்த்து என்ன இருக்குது, குறைஞ்சிச்சா இல்லையா, என்ன மாத்திரை கொடுத்தாச்சுன்னு யாராச்சும் தூங்கிடுவாங்களா? அம்மா என்ன பண்ணும்? உண்மையா என்ன பண்ணும்? எழுந்திரிச்சு நடுவுல எழுந்திரிச்சு ஏதோ அசதியிலே தூங்கினாலும் கூட எப்ப எழுந்திரிச்சாலும் உடனே போய் பிள்ளைய என்ன பண்ணுவாங்க? ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட். அப்ப என்னாச்சு? மனதுக்குள்ள அந்த குழந்தைங்க மீது அக்கறை வச்சு செய்யறாங்க. அப்படி என்றால் கடவுள் நம்மள யாருங்க? கடவுளுடைய பிள்ளைங்க. என்னது? கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் கடவுள் உங்களை அற்புதமான முறையில உங்களை என்ன பண்ணுவாரு? உங்களை பாதுகாப்பார். ஏன்? நீங்கள் எனக்குரியவர்கள், நான் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ள இந்த தவ காலத்தின் வழியாக கடவுள் நம்ம என்ன பண்ணிருக்காரு? விலை கொடுத்து மீட்டு இருக்கின்றார். என்ன பண்ணும்? நம்மை குறிக்கிறது. அப்ப யாரை விலை கொடுத்து கடவுள் மீட்டு இருக்கின்றார்? 1 கொரிந்தியர் 6:20 நீங்க எடுத்து வாசி பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 6:20, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார், எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆமென். ஆமென். அதாங்க. அப்ப உடலால் பெருமை சேருங்கள்னா அப்ப என்ன அர்த்தம்? ஐயா, உன் சொல் செயல் இருக்கே அதுலதாங்க கடவுளை பெருமைப்படுத்துறோம். இல்லவா? இவ்வளவு ஆயும் நீ இப்படி கவனம் இப்படி இருக்கிறியே, தைரியமா இருக்கிறியே, ஏங்க நான் பயப்படுறேன்? கடவுள் இருக்காருங்க, கடவுள் இருக்காருங்க, வார்த்தை இருக்குதுங்க, வார்த்தை இப்படி சொல்லியிருக்காருங்க, கடவுள் இப்படி சொல்லியிருக்காருங்க, நான் ஏங்க கலங்குறேன்? அவ்வளவுதான். என்னது? நீ கடவுளை பெருமைப்படுத்து. ஏன்னா கடவுள் விலை கொடுத்து மீட்டுள்ளார். ஒண்ணு அப்படியே இந்த மண்ணுலக வாழ்க்கையில ஐயா நம்ம அப்படியே கஷ்டத்தோடு ஒரு ஏழையோடு இப்படியே வாழணும் அப்படிங்கிற திட்டம்லாம் கடவுள்ல கிடையாது. நம்ம எப்பயுமே நல்லா இருக்கணும். நீ இப்பொழுது இருப்பதை காட்டிலும் கடவுள் உன்னை 1000 மடங்கு படுக பெருக செய்து உன்னை ஆசீர்வதிப்பாதான் கடவுளுடைய திட்டம். ஏன் என்னதான் இப்படி என்ன நான் இப்படி பிறக்கணும் அப்படி பிறக்கணும் நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. கடவுள் நம்ம கடவுளோடு இணைந்து இருக்கணுங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. வாழக்கூடிய வாழ்க்கை எப்பொழுதுமே கடவுளோடு நீங்கள் இணைந்து உங்களுடைய உழைப்பில் நிலைத்திருந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அமைதிக்குள்ளான ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்குதா? அப்ப ஏன் இந்த தவக்காலம் கொடுத்துருக்குன்னா, இதுவரை உங்க வாழ்க்கையில எது செஞ்சாலும் சொல்லுவாங்கல்ல, எது செஞ்சாலும் ஒரு டென்ஷன், ஒரு நிம்மதி இல்லாம செய்யறாங்க அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப அந்த நிலைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கும்? நீங்க அமைதியாய் செயல்படுவீர்கள். இந்த தவக்காலத்தை முழுமையாய் கடவுளுக்கு உகந்த முறையிலே நாம கடவுளோடு இணைந்திருந்தோம் என்றால் இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை என்ன இருக்கும்? உங்க மனதுக்குள்ள அமைதியை கடவுள் உருத்தாக்குகிறார். அன்று சீடர்கள் மத்தியிலே தோன்றி உங்களுக்கு அமைதி உருத்தாக என்று சொன்ன தெய்வம் இந்த நாளிலும் நம்ம என்ன செய்கின்றார்? என்ன முழுவதுமாய் அந்த அமைதிக்குண்டான ஒரு தெய்வீக வாழ்வை கடவுள் நமக்கு என்ன செய்கின்றார்? நமக்கு கொடுக்கின்றார்.
நான்காவதாய் பார்க்கின்ற பொழுது கடவுள் எல்லாரும் என்ன செய்யறாரு, கடவுள் மீது அன்பு செலுத்தக்கூடிய வாழ்க்கை உனக்குள்ள இருக்குதா? நீ கடவுளை அன்பு செலுத்துகிறாயா? அதான் போயிட்டு சீமோன் பேதுருவிட்ட கேட்பார். யோவான் 21:15 எடுத்து வாசிங்க. சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரை 21:15 யோவான் 21:15 அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, நான் உம்மிடம் அன்பு கூறுகிறேன் என்பது உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். ஆமென். அடுத்த ஆலோசனை என்ன? நாம் கடவுளை அன்பு செய்கிறோமா? என்னது, கடவுளை அன்பு செய்கிறோமா? அன்னைக்கு சீமோன் கூட கேட்டாரு, என்னது, நீ என்னை அன்பு கூறுகிறாயா? அப்ப கடவுளை அன்பு செய்கின்ற பொழுது அந்த அன்பு கூறுவதினால் வரக்கூடிய ஆசிரியர் நீங்க பல செய்தியில கேட்டுக்கலாம். கடவுளை அன்பு கூர்ந்தால் கடவுள் அவர்களை எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன செய்வார்? விடுவிப்பார். கடவுளை அன்பு கூர்ந்தால் உங்க வாழ்க்கையில உங்க களஞ்சியம் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். நீங்கள் கடவுளை அன்பு செய்கின்ற பொழுது உங்க பல பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. என கடவுளை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளை கடவுள் என்ன செய்வாரு? கண்ணின் மணி போல் காப்பார். கடவுளை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறைக்கும் இரக்கம் காட்டுவார். அதனாலதான் கேட்கிறாரு, நீ என்னை அன்பு கூறுகிறாயா? நீ என்னை அன்பு கூறுகிறாயா? அப்படின்னா இது இன்னைக்கு நம்மை குறிக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்று என்ன செய்யறாரு? இப்ப நம்மள ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்க சொல்லணும், ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கிறார். அதாவது என்னை பார்த்து கேட்கிறார், பாக்யராஜ், நீ அன்பு கூறுகிறாயா? என்னை நீ அன்பு கூறுகிறாயா? என்ன? அப்ப நம்ம கடவுளை எவ்விதமாய் அன்பு கூறுகிறோம்? எவ்விதமாய் அன்பு கூறுகிறோம்? ஆண்டவரை என்ன, உண்மை நான் முழு உள்ளத்தோடு அன்பு கூறுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா? இல்ல உலக போக்குல, என்னது உலக போக்குல இங்க ஒரு காலு அங்க ஒரு காலா? ஐயா, நீ முழுமையாய் கடவுளை அன்பு செய்தால் உன்னை கடவுள் திக்கற்றவனாய் விடமாட்டா. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கண்ணின் மணி போல் காப்பார். உன் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். நீ பலவீனத்தோடு இருக்கின்ற பொழுது உனக்காய் பரிந்து பேசுவார். இந்த தந்தையாம் கடவுளிடத்துல பரிந்து பேசுவார். அதனாலதான் அன்னைக்கு பேதுரு என்ன சொல்றாரு? அதுக்கப்புறமேல, அப்பா உமக்கு தெரியாதவண்ணா, என்னது உமக்கு தெரியாதவண்ணா? 3 முறை அவர் கேட்ட பிறகு அவர் சொல்லுவார், இது உமக்கு தெரியாதவண்ணா, நான் அன்பு செய்கிறேன் எப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் ஏசப்பா கேட்க மாட்டார். அப்படி என்றால் இன்று நீங்களும் நானும் என்ன பதில் சொல்ல போறோம்? ஆண்டவரே, உண்மை அன்பு செய்யறதை தவிர வாழ்க்கையில வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றோமா? இல்ல, நேரம் கிடைக்கிறப்ப, என்னது நேரம் கிடைக்கிறப்ப உண்மை அன்பு செய்கிறேன், நேரம் கிடைக்கிறப்ப அன்பு செய்யறேன். முதல்ல உமக்கு தாங்க நேரம், என்னது உமக்கு தாங்க நேரம் அப்படி என்று சொல்லி அந்த நேரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக நீங்க 8 மணிக்கு டியூட்டிக்கு போன ஆண்டவரை 8 மணிக்கு டியூட்டி உமக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த டியூட்டிக்கு அந்த டயத்துல ஆண்டவர் அப்படி கேட்கலாம். உனக்கு என்ன நேரத்தை அதாவது நீ சரியா அந்த நேரத்தை, கடவுளுக்குரிய நேரத்தை சரியா நீ பண்றியா? ஏன் ஒரு கம்பெனில உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பான், 8 மணிக்கு லஞ்ச் டைம்னா 8 மணிக்கு அவன் கரெக்டா சாப்பாடு கேண்டீன்காரன் கரெக்டா ஓப்பன் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா எந்த இடத்துல 9 மணிக்கு சங்கு ஊது அப்படின்னா, ஒரு மார்க்கெட்ல 9 மணிக்கு சங்கு ஊதுனா அது 9 மணிக்கு தாங்க ஊதும். என்னது அது கரெக்டா 9 மணிக்கு தான் ஊதும். நமக்கு ஒரு ட்ரெயின் இன்னைக்கு வந்துட்டு நைட்டு 9 மணிக்கு டெல்லி எக்ஸ்பிரஸ் அப்படின்னா அது 9 மணிக்கு கரெக்டா டான்னு எடுத்துருவோம். அப்ப எல்லாமே டைம் இருக்கிறது போல உங்களுக்கு என்று கடவுளை விசேஷ விதமாய் அன்பு கூறும்படிக்காய் நீங்க ஒரு டைம் வச்சிருக்கிறீங்களா? இந்த டைம் ஆனா நான் கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்துருப்பேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். இதுல நான் வந்து நோ மிஸ்ஸிங், என்னது நோ மிஸ்ஸிங் அப்படின்னு நீங்க செஞ்சு பாருங்களேன். அந்த நேரத்தை கரெக்டா, என்னது கரெக்டா நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களை கடவுள் சகல நிலைகளிலும் உங்களோடு இருப்பார். என்னது உங்களோடு இருப்பார். உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் வருங்க. எல்லாருக்குமே பிரச்சனை வருங்க, எல்லாருக்கும் நோய் வரும், நொடி வரும், பலவீனம் வரும். ஆனா எதுக்குமே ஆற்றல் இருக்காது. என்ன இருக்காது? ஆற்றல் இருக்காது. அந்த ஆற்றல் எல்லாம் என்ன பண்ணுவாரு? கடவுள் அவருடைய ஆற்றலினால் நிரப்புவார். என்ன பண்ணுவாரு? அவருடைய ஆற்றலினால் நிரப்புவார்.
அப்ப கடவுள் அவர் செயலாற்றுவார். நீங்க அவர் செயல்பட நீங்க என்ன பண்ணணும்? நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னது? நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பேசுவார், அவர் என்ன செய்யணும்னு சொல்லி. அப்ப நீ கடவுள் மீது நம்பிக்கை கொண்டால், இது எனது உடல் அல்ல, இது இயேசுவின் உடல், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார், என்னை கடவுள் விலை கொடுத்து மீட்டிருக்கின்றார், இனி இது பாவம் செய்யக்கூடிய கருவியாய் என்னுடைய உடல் இருக்காது, ஆவிக்குரிய உடலாய் இருக்கும். இந்த உடல் எப்பொழுதுமே அவரை அன்பு செய்யும். என்ன செய்யும்? எப்பொழுதுமே என்ன செய்யும்? அன்பு செய்யும். அப்படி ஒரு உடலாய் நம்முடைய உடல் இருக்குதா? நினைச்சு பாருங்களேன். நம்ம உடல் எப்படி இருக்குது? நம்முடைய உடல் எப்படி இருக்குது? ஐயா, வீட்டுல பல பாத்திரம் இருக்கும். என்ன இருக்கும்? பல பாத்திரம் இருக்கும். அதனால எல்லா பாத்திரத்தையுமே ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுவோமா? இதுக்குதான் அப்படின்னா அந்த பாத்திரத்தை போய் வேற ஏதாச்சும் ஒண்ணு வைப்போமா? நினைச்சு பாருங்களேன். ஏன் வீட்டுல பல விளக்கமாறு இருக்கும், அதே விளக்கமாறு வந்துட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போவோமா? நினைச்சு பாருங்க. அதுன்னு ஒரு இடத்துல இருக்க பொருள் அந்த பொருள் அப்படித்தானே இருக்கும். அதே போல இந்த உலகத்துல பல மனுஷன் இருந்தாலும் நீ எப்படியாப்பட்ட மனுஷனா இந்த மண்ணுலகிலே கடவுளுக்கு உகந்த முறையில் இருக்கின்றாய். நீ கடவுள் எல்லாத்தையும் நீ அன்பு கொள்ளலாம். நீ கடவுள் மீது எப்படி அன்பு கொள்கிறாய்? இது ஆண்டவர் நேரடியா நம்மளை பார்த்து நீ கேட்கிறார். அன்னைக்கு சீமோன் பேதுருவை பார்த்து கேட்டவர் இன்னைக்கு நேரடியா அவங்களை பார்த்து கேட்கிறார், நீ அன்பு கூறுகிறாயா? அவ்வளவுதான், கட் அண்ட் ரைட். என்னது? நீ என்னை அன்பு கூறுகிறாயா? என்ன பதில் இருக்குது? ஆண்டவரே, இனி நான் வாழக்கூடிய வாழ்க்கையில நீங்க தான்ப்பா என் அன்பு. என்னது? பாட்டு மட்டும் பாடுறது இல்ல, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். என்னது? இன்னும் அதிகமாய் அப்படின்னு பாட்டு பாடுவோம். நீ அன்பு கூர்ந்து கரெக்டா நீ அன்பு கூர்ந்தாலே அதுவே போதும். எது? நீ கரெக்டா அன்பு கூறுகிறாயா? எப்படி அன்பு கூறுகிறாய்? உள்ளன்போடு முழு உள்ளத்தோடு நீ அன்பு கூறுகின்ற பொழுது கடவுள் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். அடுத்ததாய் கடவுள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ காத்திரு. உன் வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்காக நீ காத்திரு. என்னிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாம், உனக்கு நான் சொல்லக்கூடியது எல்லாம் நிறைவேறுகின்ற வரையில நீ என்ன செய்? நீ காத்திரு. கடவுள் உனக்கு என்ன வார்த்தையில கொடுக்கிறாரோ அதையெல்லாம் காத்திரு. இதைத்தான் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 1:5 எடுத்து வாசிங்க. யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால். திருத்தூதர் பணிகள். ஆமா பிரதர். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். ஆமென். வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள் வரும் பாருங்க. எத்தனை வசனங்க? 1வது அதிகாரம் 4வது. அவர்களோடு அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். ஆமென். நிறைவேற என்ன செய்யுங்கள்? வாக்குறுதி, என்னிடம் கேட்ட வாக்குறுதிகள் நிறைவேற என்ன செய்யுங்கள்? நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்க காத்திருங்கள். அப்ப நெஞ்சே நீ ஆண்டவருக்காய் காத்திரு. நீங்க திருப்பாடல் 42:5 எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கும், நெஞ்சே நீ ஆண்டவருக்காய் காத்திரு. அவ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நீங்கள் என்னிடம் கேட்ட இந்த வாக்குறுதிகள் எல்லாம் அது நிறைவேற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க? நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் அப்ப என்ன இருக்கும்? ஐயா, ஒண்ணு கூட வெறுமையா போகாது. என்னது? இந்த விவிலியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒண்ணுமே என்ன செய்யாது? விருதா போகாது. எதற்காக கடவுள் அதை அனுப்பினாரோ அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அது 30, 60, 100 ஆசி உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் காத்திரு. என்ன செய்? நீ காத்திரு. கண்டிப்பா அது என்ன செய்யும்? அது கிரியை கண்டிப்பா அது செய்யுங்க. அது ஒரு நாளும் பொய்க்காது. ஏன்னா கடவுள் கொடுத்த வார்த்தை, இது கடவுளுடைய வார்த்தை. அந்த கடவுளுடைய வார்த்தையை நீங்க முழுமையாய் கடவுள் இன்னைக்கு எனக்கு கொடுத்துட்டார். இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி நீங்க அமைதி இல்லாம இருக்கலாங்க, நீங்க ஒரு பயத்தோட இருக்கலாங்க. இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்க பாத்தீங்களா? அப்ப இந்த கொடுக்கப்பட்ட அந்த ஆலோசனைகள் அது உங்களுக்கு தான். அந்த ஆலோசனைப்படி இனி நான் பயப்பட மாட்டேன், இனி நான் அன்பு கூறுவதில் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறேன், இனி நான் அன்பு கூறுவேன்.
நான் இதுவரையும் காத்திருக்கிறது இல்ல, எனக்கு உடனே ஃபாஸ்ட் ஃபுட் மாரி அப்படியே ஆர்டர் பண்ணியாச்சுன்னா உடனே ஆன்லைன்ல உடனே ஃபுட் வர்ற மாதிரி எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு நீ காத்திரு, பொறுமையோட காத்திரு, கண்டிப்பா நிறைவேறும். கண்டிப்பா நீ நிறைவேறும், அமைதியாயிரு. கடவுள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு? அவர் செய்வார். அவர் என்ன பண்ணுவாரு? செய்வார். அப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்திலே ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த இடத்தை விட்டு நகராதீங்க. அங்கேயே காத்திருந்தாங்க. அன்னை மரியாளோடு எல்லாரும் சீடர்கள் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு செபித்தார்கள். பெந்தகோஸ்து நாள் வந்தது, எல்லாருமே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பைபிள் சொல்லுது. அப்படின்னா இன்னைக்கு கடவுள் கொடுத்துற வாக்கு தத்தத்தை நீங்க பற்றி கொண்டு நீங்க ஜெபித்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அவ்வளவுதாங்க. வாக்குறுதியை பற்றி பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு நீங்கள் செபித்து பாருங்கள். கடவுள் உங்கள் வாழ்க்கையில சகலவற்றையும் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆலோசனையின்படி நாம் செயல்படுகிறோமா? என்னது? நாம் செயல்படுகிறோமா? அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, உலகம் முடியும் வரை நான் உங்களோட தாயா இருப்பேன். மத்திய 28:20 எடுத்து வாசிங்க. 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆமென். அவ்வளவுதாங்க. கடைசியா சொல்லக்கூடிய ஆலோசனை, உலகம் முடியும் வரை. உலகம், உங்க வாழ்க்கை என்ன இருக்குது? உங்க வாழ்க்கை முடிகிற வரையும். உலகம் எப்ப முடியாது நமக்கு தெரியாது. ஆனா உங்க வாழ்க்கை முடிகிற வரையில அவர் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சுங்க. இந்த வார்த்தையை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் என்னோடு இருக்கார். ஏன்னா ஏசப்பாவே என்ன சொல்லுவார்னா, யோவான் 8:29 என்னை அனுப்பிய தந்தை என்னை தனியாக விட்டு விடவில்லை, என்ன, அவரு என்னோடு தான் இருக்கிறார், நானும் அவருக்கு உகந்தவற்றையே செய்கிறேன். அவ்வளவுதாங்க. அப்ப எப்படி தந்தையாம் கடவுள் இயேசுவோடு இருந்தாரோ, அதே ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே ஆவியானவர் வழியாய் நம்மோடு பயணிக்கின்றார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு என்ன உண்டு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கிருபையும் தயவும் நம்மளோடு இருக்கிறது. ஆகியால் வாழ்க்கையில் எதை குறிச்சும் நீங்க என்ன பண்ண தேவையில்லை, நீங்க கலங்க தேவையில்லை. உலகம் முடிவரை உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் என் வாழ்நாள் இருக்கின்ற வரையில அவர் என்னோடு இருப்பார். எதுவும் உங்களை அச்சுறுத்தாது, எதுவும் கடவுளுடைய அன்பிலிருந்து உங்களை பிரிக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை. ஆகையால் உயிர் தெளிந்த ஆண்டவர் இன்றைய நாளிலே கொடுத்த ஆலோசனைகள் எல்லாம் அப்படியே நீங்கள் இதயத்துக்குள்ளே நீங்கள் இருத்தி வைத்தீர்கள் என்றால் அதுவே உங்கள் வாழ்வு. நீங்கள் வாழக்கூடிய வாழ்நாள் முழுவதுமாக இந்த ஆலோசனைகளை அப்படியே உங்க இதய பலகையில நீங்கள் இன்றைய நாளிலே நீங்க அப்படியே குறித்து வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையிலே கடவுள் சகல நிலைகளிலும் தெய்வீக ஆசியின் அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார். கண்களை மூடுவோம். அன்பு தெய்வமே, இறைவா, எங்களை இன்றைய நாளிலே பெயர் சொல்லி அழைத்து உயிர் தெளிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை அனைத்தையும் எனக்கு ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே நல்லாயனாய் இருந்து எனக்கும் என் குடும்பத்திற்கும் தந்த வார்த்தைகளை நான் முழுவதுமாய் சுதந்திரித்துக் கொண்டு அதன்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் இந்த நேரத்திலே விசேஷ விதமாக தம் திருமுக ஒளியை உங்கள் மீது ஒளிரச் செய்து ஒரு தெய்வீக ஆசியை கடவுள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புகிறேன் என்று சொன்ன தெய்வம் இதோ அந்த துணையாளருடைய தெய்வீக அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளிலும் பெற்றுக்கொண்டு வாழும்படிக்காய் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனையின் கர்த்தர் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனையின்படி நான் வாழும்படிக்காய் என்னையே முழுமையாக ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொள்கிறேன். திருப்பாடல்கள் 32:8 படி நான் உனக்கு ஆலோசனை கூறுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கடவுளே உங்களுக்கு ஆலோசனைகளை ஒவ்வொரு நாளிலும் கொடுத்து நம்மை கோஷித்து ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றார். வழிநடத்தக்கூடிய தெய்வத்தினுடைய கரத்தை ஒவ்வொரு நாளிலும் பற்றி பிடித்துக் கொண்டு வாழக்கூடிய மகளாய் நாம் வாழ்கின்ற பொழுது கடவுள் எந்நாளிலும் நமக்கு எதிர்கொண்டு நம்மை வாழ்த்தி நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நீ பயப்படாதே, அஞ்சாதே என்று சொல்லி ஒவ்வொரு
ஒவ்வொரு நிலைகளிலுமே கடவுள் நம் உள்ளத்திற்கு அமைதியை கொடுத்து ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துகின்றார். அவரை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர் நமக்கு கொடுத்திருக்கூடிய வாக்குத்தத்தங்களை எல்லாம் காத்திருந்து நாம் பெற்றுக்கொண்டு அதன்படியாய் அவர் எந்நாளிலும் என் வாழ்நாள் முழுவதுமாய் என்னோடு இருந்து என்னை விட்டு விலகாமல் என்னை கைவிடாமல் என்னை கண்ணின் மணி போல் காத்து என்னை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றார் என்கின்ற தெய்வீக சிந்தனையோடு நாம் பயணிக்கின்ற பொழுது கடவுள் சகலவற்றிற்கு மேலாக ஆவியானவரை நமக்கு கொடுத்து அந்த ஆவியானவர் அபிஷேகத்தோடு இந்த மண்ணுலகில் வாழும்படிக்கா இந்த வேளையிலும் இந்த கூடுகையில் வந்திருக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் தெய்வீக ஆசையால நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தோடு வாழும்படிக்காய் நம்மையே ஒப்பு கொடுப்போம். இதோ இந்த குழுவில ஒவ்வொரு நாளிலும் பங்கெடுத்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் இந்த குழுவை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் ஆண்டவருடைய அருள்கரம் இவர்களுக்கு எந்நாளிலும் தெய்வீக ஆசையை கொடுத்து இவர்களுக்கு முன்னும் பின்னும் மரணம் கோட்டையுமாய் இருந்து கையிட்டு செய்த காரியங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து நாம் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவருவாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து இவர்கள் கையிட்டு செய்த எல்லா காரியங்களிலும் இவர்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் கடவுள் 1000 மடங்கு பழுக பெருக செய்து தெய்வீக ஆசையை தொடர்ந்து தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கடவுள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.